திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொதுப்பாயிரம் பாடல் 13. கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம்மாயன் கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. சிவபெருமான் மண்ணுலகை கடந்து நிற்கின்ற மலரோனாகிய ஆதியையும் கடந்து நின்றனன். அதுபோல் கடல் வண்ணனாகிய மாயனையும் கடந்து நின்றான். ஈசனாகிய அரணையும் கடந்து நின்றான். எல்லாவற்றையும் கடந்து நோக்கி நின்றருள்கின்றனன் அருளால். கமலம் மலராதி என்பது பிரம உலகமாகிய வியாழ அண்டத்தையும், கடல்வண்ணன் எம்மான் என்பது விண்டு உலகமாகிய செவ்வாய் அண்டத்தையும் குறிக்கும். அவர்க்கப்புறம் ஈசன் என்பது அதற்கு மேல் இருக்கப்பட்ட ருத்ரன் உலகமாகிய சுக்கிர அண்டத்தையும், மகேசன் உலகமாகிய புதன் அண்டத்தையும், எங்கும் கண்டு நின்றான் என்பது எல்லாம் கலந்து நின்றான் என்று பொருள்படும். பாடல் 14. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருட்ஜோதியுமாய் சுருங்காதோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் வினைமுதற் காரணமாய் நின்று தோற்றுவித்தாலும் அரணாய் நின்று ஒடுக்குவித்தலும் செய்தருள்கின்றனன். ஆறுயிர்களின் உடலகத்து அவற்றின் நெஞ்சத் தாமரைகளைச் சிறந்த இருக்கையாக கொண்டு நிறைந்து அங்கங்கே நின்றனன். திருவருட் பேரொளி பிழம்பாய் யாண்டும் குவிதலில்லாத ஒரு தன்மையாய் நின்றனன். மேலும் அதன்கண் எவர்க்கும் முறை செய்தலிற்றப்பாத நீதியுமாய் என்றும் ஒரு பெற்றியனுமாய் நின்றனன். வேதியுமாய் என்பது ஓமத்தானமாய், இஃது உடலில் மணிபூரக தானம், உந்திக் கமலத்து நேர். ஆதியுமாய் என்பது உற்பத்திக்குக் காரணமாய், ஆர்ந்து இருந்தார் என்பது உணர்ந்து ஓமத்தானத்தினின்றும் கிளம்பும் ஒளியை கொண்டு பிரகாசிப்பவர்களுக்கு நிறைந்திருந்தார் என்று பொருள்படும். பாடல் 15. கோது குழாவிய கொன்றை குழற்சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரருந் தேவரும் கோது குழாவி குணம்பயில் வாரே. சீராட்டு பொருந்திய கொன்றை மலர் மாலை அணிந்த குழற் சடையினை உடைய சிவபெருமான் அழகு விளங்குகின்ற ஒளிசேர் நெற்றியினை உடைய உமையம்மையாரை ஒரு பாகத்தே உள்ளவன். அமரர்களும் தேவர்களும் தங்களுக்கு யாது வேண்டுமானாலும் அச்சிவபெருமானுடைய குணங்களை பரவி வழுத்துவார் என்க. கோது குலம் என்பது சீராட்டு. கோது குழாவிய கொன்றை என்பது வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை. மாது என்பது விருப்பம். மாது குழாவிய என்பது கண்டார் விரும்பும் தன்மையை உடையவன். யாது என்பது துன்பம். கோது குழாவி என்பது குற்றத்தை நீக்கி. கோது என்பது குற்றம், குழாவு என்பது வளை, நீக்கு என்று பொருள்படும். பாடல் 16. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயங்கத் தூரியதுமிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவனென்றெண்ணினும் ஈசன் உறவுக்கெதிரில்லை தானே. காயம் இரண்டு ஆறுயிர்கட்கு உள்ளன. ஒன்று விரும்பத்தகுந்த காய மாயையினின்று தரப்படும் சிவ உலக அருவுடம்பு, இது வெங்காயம் எனப்படும். மற்றொன்று தூவா மாயையினின்றும் தரப்படும் உரு உடம்பு, இது பெரும் காயம் எனப்படும். இவ்விருவேறு மாறுபட்ட உடல்களும் கலந்திருப்பினும் கூட்டுப் பொருள்களோடாகிய கத்தூரி மனம் மிகுதல் போல தூமாய அருவுடம்பின் குணமாகிய மனம் மிக்குத் தோன்றும். அவ்விடத்து தேசங்களாகிய அனைத்துலகையும் கடந்து நின்றதொரு முழுமுதற் செய்வம் சிவபெருமான் என்று எண்ணினால் உண்டாம் அவன் உறவுக்கு ஒப்பில்லை ஆகும். பாடல் 17. அதிபதி செய்து அலகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவ நோக்கி அதுபதி யாதரி தாக்கமதாக்கின் இதுபதி கொல்லென்ற எம்பெருமானே. அலகை வேந்தனாகிய செல்வ கிழவனை அந்நகருக்குத் தலைவனாக்கி அருளினவன் சிவன். அச்செல்வக் கிழவனை சிவன் நோக்கி அளவில்லாத செல்வத்துக்கு உரியவனாகும்படி அருளினன். இதுவே உனக்குச் சிறந்த திருவூர் கொல்லென வழங்கி அருணவன் சிவபெருமான். அதிபதி செய்து என்பது கற்பாந்தரத்திலும் அலகை நகரை அழியாமற் செய்தது.